அடுத்தடுத்து பிரபலமான 3 சேனல்லயுமே முடிய போற பிரபலமான ஒரு சீரியல். இந்த ஒரு சம்பவம் தான் இப்போ ரசிகர்களுக்கு மத்தியில ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா பிக் பாஸ்ல இருந்தார் தெரியுமா சத்யா, அவரோட பர்த்டேவை செம்மையா செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. நீண்ட நாட்களுக்கு அப்புறமா விஷால் அன்ஷிதா இவங்களும் மீட் பண்ணிருக்காங்க. என்ன நடந்தது அப்படின்றத இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்கலாம். பொதுவாவே ஒவ்வொரு பிக் பாஸ் சீசனுமே ஆரம்பிச்சாலே சரி, அது எண்ட் வந்துருச்சு அப்படின்னா அதுக்குள்ள எவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கிரியேட் ஆனாலும் பிக் பாஸ்க்கு அப்புறமா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது கண்டினியூ ஆகாது. அடுத்தடுத்து அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனா பிக் பாஸ்க்கு அப்புறமும் தன்னோட நட்பை ஒவ்வொரு முறையும் வந்து கொண்டாடுற மாதிரி தான் இந்த சீசன்ல இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில முத்துக்குமரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சோஃபா கேங், கோவா கேங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாக்லின், தீபக்கோட ஃபேமிலி, ஆனந்தி, மஞ்சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அவரோட சொந்த ஊருக்கு அழைச்சு அவங்க ஊர் திருவிழாவில செம்மையா செலிப்ரேட் பண்ணிருப்பாரு. இதுல வந்து ராயன் அண்ட் சௌந்தர்யா வந்து மிஸ் ஆகியிருப்பாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா சத்யா, விஷால், அன்ஷிதா, ஜெஃப்ரி இவங்க எல்லாருமே ஒரு கேங்கா சுத்திட்டு செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில தான் சத்யாவுக்கு நேத்து வந்து பிறந்த நாள் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இன்னைக்கு பிறந்த நாள். சோ நேத்து நைட்டு 12 மணிக்கெல்லாம் அவங்க வந்து கேக் வெட்டியிருக்காங்க. அண்ட் இந்த பர்த்டே கேக் கட்டிங் வீடியோல பாத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறமா விஷால், அன்ஷிதா வந்து மீட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஜெஃப்ரி இருக்காரு. சத்யா அவர்கள் கேக் வெட்ட, அவங்களோட மனைவி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கைத்தட்ட, இத்தனை பேர் இருக்கும் போதும் விஷால் அண்ட் அன்ஷிதாவோட ஃபேன்ஸ் வந்து அவங்க 2 பேரும் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி, அப்பா ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம லவ்லியான பேர் வந்து ஒன்னு சேர்ந்திருக்காங்க, இதுக்கு சத்யா ப்ரோக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்லாம் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த வீடியோ தான் இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல செம்ம வைரலா இருக்கு. அண்ட் அடுத்த சோசியல் மீடியால ரொம்ப வைரலா இருக்கிறது இந்த 3 பிரபல சீரியலுமே வந்து எண்ட் ஆக போகுது. 3 பிரபல சேனல்ல சன் டிவில ரஞ்சனி அப்படின்ற இந்த ஒரு சீரியல் எண்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சில தகவல்கள் வெளியாக இருக்கு. இந்த ரஞ்சனி அப்படின்ற சீரியல் வந்து இப்பதான் ஆரம்பிச்சாங்க. கடந்த 1 வருடங்களா போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சீரியல் ஏன் இப்ப வந்து நிறுத்துறாங்க? நல்லா தானே போயிட்டு இருக்கு, நீங்க நிறுத்துறா இருந்தா கயல் சீரியலை நிப்பாட்டுங்கப்பா, எத்தனை வருஷமா அது போயிட்டு இருக்கு, சம பிளேடா இருக்கு அப்படின்ற மாதிரி பலவிதமான கருத்துக்கள் இந்த ரஞ்சனி சீரியல் முடிய போகுது அப்படின்னு வந்த செய்திகளுக்கு இந்த மாதிரி நிறைய பதில்கள் அவங்களோட ரசிகர்கள்ட்டே வந்துட்டு தான் இருக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஜீ தமிழ்ல ரொம்பவும் பிரபலமா போயிட்டு இருந்த ஒரு சீரியல் இதயம். இந்த சீரியல் இப்போ முடிவடைஞ்சு இதயம் 2 அப்படின்ற மாதிரி வர திங்கட்கிழமையில இருந்து இந்த சீரியல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. பனி விழும் மலர்வனம். இந்த சீரியல் ஆரம்பத்துல வரும்போது இதோட ப்ரோமோக்கு இருந்து எந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு இருந்ததோ, ஆனா சீரியலுக்கு அந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு இல்ல அப்படின்னு சொல்லலாம். பிக் பாஸ்ல கலந்துகிட்ட வினுஷா இந்த சீரியல்ல நடிச்சிருப்பாங்க. பாரதி கண்ணம்மா சீரியல்ல கிடைச்ச ஒரு ஃபேம் அவங்களுக்கு இந்த சீரியல்ல கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம். இந்த சீரியல் நிஜமாலே ஓடுதா அப்படின்னு பல பேருக்குமே ஒரு டவுட் இருக்கு. அதனாலே என்னவோ தெரியல டிஆர்பில ரொம்பவும் கம்மியா இருக்கு. என்னதான் இந்த ஹீரோ ஹீரோயின்குள்ள ரொமான்ஸ் போர்ஷன்ஸ் கொண்டுட்டு வந்தாலுமே இந்த சீரியலுக்கான மவுஸ் அப்படின்றது டிஆர்பி ரேட்டிங்ல எந்த அளவுக்குமே அதோட பல்ஸ் அதிகமாகவே இல்ல. அதனால பனி விழும் மலர்வனம் இந்த சீரியலும் இப்போ முடிய போகுது அப்படின்ற தகவல் வெளியாக இருக்கு. இதெல்லாம் பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க.